சென்னை மாநகராட்சி வந்து மழைக்கால சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட் ஹோல்ஸ் இருந்தாலும் உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம். அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும். மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும். கிட்டத்தட்ட 2000 பகுதிகளில் வந்து பாட்ஹோல் சாலைன்னு இல்லாமல் பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம். 2000 பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து அன்றாட நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 206 பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்திலையோ வந்து நம்ம மாற்று இடம் செய்கிறோம். அதே போல் மாற்று இடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலையோ பள்ளிக்கூடத்திலேயோ கூட அவர்களுக்கு தேவையான பாய், தலக்காணி, அதே போல் போர்வை, அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும். கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.